வணக்கம். நேர்கள் அனைவரையுமே ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீப நாட்களாகவே தமிழக அரசியலில் யூகிக்க முடியாத, யோசிக்க முடியாத சில நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டேதான் இருக்கிறது. இதில் உச்சகட்டமாக இதுவரைக்கும் அதிமுக, திமுக தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை தாண்டி தாவேக்காவை சார்ந்தவர்களும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று இன்று ஆளுநர் மாளிகை வரை புகார் கடிதங்கள் சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும், மூன்றாவது கட்சியான அதிமுகவும், இன்னும் சொல்லப்போனால் தேசிய கட்சியான பாஜகவும் இன்று ஆளுநர் மாளிகைக்கு சென்று தாவேக்கா அரசினுடைய குதிரை பேரங்கள் குறித்து உரிய நடவடிக்கையை ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எடுக்க வேண்டும் என்ற புகார் கடிதங்களை வழங்கியிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து விசாரணையை துரிதப்படுத்துவது பல்வேறு கேள்விகளையும் பல சூழல்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து எல்லாம் தான் இன்றைய தினம் விரிவாக பேசுவதற்காக ஜெயா பிளஸினுடைய ஏணி என்ற கேள்வி களம் கூடியிருக்கிறது. முன்னதாக நான் விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன், உங்களின் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் சார், உங்களின் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய நந்தகுமார், அரசியல் விமர்சகர் சார், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் சந்திரசேகரன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் சுமூகமாக தான் போதா? ஏன்னா சமீபத்திய நடவடிக்கைகள் அப்படி இல்லை. ஒவ்வொரு கட்சிகள் மீது புகார் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. அது திமுக, தாவேகா, திமுக, அதிமுக, இப்படி பரஸ்பரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் இல்லாத ஒரு அரை நூற்றாண்டாக இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் தான் இது. என்ன 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 பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் பைப்போலர் பாலிடிக்ஸ் இருந்துச்சு ஒரு அரை நூற்றாண்டாக. திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. இவர்களை பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு போடுவாங்க. அதில் இன்னொரு சூட்சமும் இருந்துச்சு. இவர்கள் ஊழல் செய்தால் அடுத்த வந்த உடனே ஒரு 4-5 அமைச்சர்கள் கைது, அது இது எல்லாம் வரும். ஒரு வாரம் இல்லை, வந்த உடனேயே ஒரு 7-8 அமைச்சர்கள் கைது, அவர்கள் மீது வழக்கு, இதெல்லாம் வரும். ஆனால் 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம் போகிறப்ப அதெல்லாம் டைலூட் ஆகிடும். அது என்னாச்சுன்னு நம்மளும் மறந்துடுவோம், மக்களும் மறந்துடுவாங்க, மீடியாவும் மறந்துடும். அது அப்படியே நின்றுடும். அது என்னாச்சுன்னு தெரியாது. அது மாதிரி தான் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றி அதிமுகவில் வழக்கு போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் பற்றி திமுக இது நடந்துச்சு. இன்னொன்று கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்னர்கிட்ட போய் நின்றுடுச்சும்பாங்க. அவர் அப்ரூவல் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்றுச்சு, அவங்க சிபிஐக்கு இது கொடுக்கல, அப்படி கன்சர்ன் கொடுக்கல, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு அதோட முடிஞ்சிடும். அது நடந்து இன்றைக்கு 3வதாக ஒரு சக்தி அணி தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பேரோட தூக்கத்தையும் கெடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இவர்களை அவர்கள் காப்பாற்றுவது, அவர்களை இவர்கள் காப்பாற்றுவதுன்றது மாதிரி இவங்க 2 பேரையும் அவர்கள் தாக்குவதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோன்ற பயம் இது 2 பேருக்குமே இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். திமுக, அதிமுக யாராக இருந்தாலும் சரி. அதில் முதல்ல டார்கெட் இது திமுகவாக தான் இருக்கும். ஏனென்றால் அது தேர்தலுக்கு முன்பே கூட அவர் சொல்லி இருந்தது திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த அணியையே கட்டமைத்தார், அந்த தேர்தல் பிரச்சாரத்தையே கட்டமைத்தார். அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அங்கீகரித்திருக்கிறார்கள் மக்கள். அதனால் அதைத்தான் தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல அதில் நீங்கள் பழிவாங்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழிவாங்கலாக இருந்தாலும் இல்லை என்றாலும் ஊழல் செய்தவர்களை தண்டிப்பது தவறில்லைன்னு தான் என்னோட கருத்து. அது பழிவாங்கலாவே இருக்கட்டும், தவறில்லை. ஆனால் இல்லை, பழிவாங்கல் தான். அப்படி வரலாம். இல்லை, பழிவாங்கல் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இந்த நடவடிக்கை கூட முதல்ல ஏவா வேலு எடுத்துக்கங்க. அந்த நடவடிக்கை இவர்கள் போட்ட வழக்கு கிடையாது. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் கொடுத்த வழக்கு 2022 அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இவங்க அதை கை வச்சிருக்க தேவையில்லை. 2022 கொடுத்தது. அந்த வழக்கை இவங்க எடுத்திருந்தாங்க. ஏற்கனவே எடுத்து அதை நிரபராதின்னு நிரூபித்து வெளில வந்திருக்கலாம். ஆனால் அதை அவங்க எடுக்கவே இல்லை. அந்த வழக்கு பதிவே செய்யலை. இப்போ அதை எடுத்திருக்காங்க. அந்த அறப்போர் இயக்கம் டாக்குமெண்ட்ஸோட எல்லாத்தோடையும் கொடுத்தது. அதாவது கிணத்த காணும்னு சொல்ற மாதிரி ரோடே போடாம பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது, சுருட்டப்பட்டிருக்கு. ஏவாவேலு விவகாரத்தில் அப்படி திரு சந்திரசேகரன் நேற்று கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு வழக்கு தான். அதுல கைது செய்யப்பட்டது பழிவாங்கல் நடவடிக்கையா? இல்லை, இது மாதிரி ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம். நான் பழிவாங்கல்ன்றதை விட ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்,
ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு என்பது வந்து நீங்கள் சாதாரண ஒரு பேச்சாளர் அந்த ஜட்ஜு சொன்னதையே நீங்கள் கண்டிப்பு வார்த்தைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அவருக்கு ஒரு வரமுறை வேண்டாமான்னு கேட்டிருக்காரு, ஜட்ஜே கேட்டிருக்காரு. அவர் பேசும் பொழுது ஒரு வரமுறை வேண்டாமா, யாரை பற்றி என்ன பேச வேண்டும் என்பது இருக்கிறது. ஒரு முதலமைச்சராக ஆனவரை பற்றி எப்படி பேசியிருக்கிறார் என்பதை நம்ம அரங்கத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பேசியிருக்காரு அவர். அந்த அளவுக்கு பேசும்பொழுது இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, சந்திரசேகரனுடைய பேச்சு எனக்கு ஏதோ முரண்படுற மாதிரி இருக்கு. இதே சந்திரசேகரன் கிட்ட இதற்கு முன்னாடி பல விவாதங்களில் நான் கேள்வி எழுப்பும்போது ராகுல் காந்தி மீது போடப்பட்ட அவதூறு வழக்கெல்லாம் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு சந்திரசேகரன் ஆவேசமாக பேசியிருக்கார். ஆனால் இன்னைக்கு அப்படியான தோரணை இல்லையே. இல்லை, அதற்கும் இதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு ராகுல் காந்தி பேசுனது எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசினார்ன்றது இருக்கு. நீங்கள் கர்நாடகாவில் போட்ட ஒரு பேசுனதுக்கு குஜராத்தில் போய் வழக்கு தொடுக்குறாங்க. நீங்க அதை வந்து உச்சநீதிமன்றமே கண்டிச்சதை பார்த்தோம். இங்க வந்து வழக்கு பதிவு செய்தவங்களை கண்டிக்கல. கோர்ட் வந்து யாரை கண்டிச்சிருக்கு? பேசினவரை கண்டிச்சிருக்கு. அங்க வந்து கர்நாடகால மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட் ராஞ்சியில ஒரு வழக்கு இருக்கு. அது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வழக்கெல்லாம் கூட அந்தந்த மாநிலங்கள்ல நடந்ததுதானே. அதை கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பழிவாங்கல் தானே சொல்லியிருக்காங்க. அவரை வந்து முடக்கணும்னு ஒரு குறிக்கோளோடயே அந்த பாஜக அரசாங்கம் செயல்பட்டுச்சு. அவர் வந்து ஒன்னும் இப்படி ஒரு பர்சனலா ஒரு அசிங்கமாலாம் பேசல. அது வந்து ஒரு மோடி என்று பேசுனதுக்காக ஒரு வழக்கு, மற்றபடி சாவர்கரை பேசுனதுக்காக வழக்கு, இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள், பிரச்சாரத்தில் பேசுனது. இதற்கும் அதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு முதலமைச்சரை டார்கெட் பண்ணி பர்சனலா அட்டாக் பண்றதுன்றது வேற. இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பேசிட்டு இருக்கோம், நம்ம இந்த வழக்கு பழிவாங்கல் சொல்லிட்டு இருக்கோம். திமுகவில் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க ஒரு 10 அமைச்சர்கள் வந்து அதிமுகல இருந்து உள்ளவங்க தான். திமுக கடைசியில் ஆட்சியில் இருந்த கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள். அதுல செந்தில் பாலாஜியை பத்தி அந்த முதல்வரே வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தேர்தல் பிரச்சாரத்திலேயே போய் கரூர்ல பேசினதை நம்ம எல்லாரும் ஏற்கனவே விமர்சித்தெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பிரச்சாரத்துல இவர் மீது வழக்கு இருக்கு, இவரை விட பெரிய இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரையே அந்த அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஆட்சியிலையும் ஒரு வழக்கு வந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு. ஆக அவர் ஒரு PhD பண்ணலான்ற லெவலுக்கு அந்த அமைச்சர் இருந்திருக்கார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், உங்கள் கூட்டணியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட தான் குட்கா ஊழல் பத்தி பேசியிருக்காரு. இன்னைக்கு சி விஜயபாஸ்கர் இணைச்சுக்கலையா தாவேக்கால? இல்ல, நீங்க அதையும் கூட பேசியிருக்காருல்ல. இல்ல, நீங்க தாவேக்கால இணைச்சிருக்காரு. ஆனால் அதுலயும் நான் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும்? நீங்க பாஜக வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்றாங்க. வாஷிங் மிஷின் சொல்லி அந்த வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷின் சொல்றாங்க. நாங்க கூட கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. பாஜக வாஷிங் மிஷினை பத்தி பண்ணிருக்கோம். நீங்க அவர் வந்து இன்றைக்கு MLA பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஒன்று முதல்ல. அதற்கு அடுத்து மீண்டும் சட்டசபைக்கு அவரே நிற்கிறாரா அல்லது வேற யாராவது அந்த தொகுதியில நிக்கிறாங்களான்னு தெரியல. இரண்டாவது, அந்த ஊழல்வாதின்னு முத்திரை குத்தப்பட்ட ஒரு நபரை உங்க கட்சியிலே நீங்க அந்த வழக்கு நீர்த்து போக செய்யக்கூடாது. நீர்த்து போக செய்யாமல் அந்த வழக்கு அதன் அடிப்படையிலேயே நடந்து அப்படி தவறு இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்கெல்லாம் வந்துச்சே, நடந்துச்சே. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லையே, இன்றைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு கவர்னர் அப்ரூவல் நிக்குது. எப்ப முடிவடையும்ன்றது நீதிபதி கையிலயும் நீதிமன்றத்து கையிலயும். நீதிமன்றம் கையில மட்டும் கிடையாது. இல்ல, நீதிமன்றம் கையில மட்டும் கிடையாது, கவர்னர் கையில இருக்கு. சரி, கன்சர்ன் கொடுக்கணும். அந்த மாதிரி அதுவும் இருக்குல்ல. அந்த தடை போடாமல் அவர்கள் பண்ண வேண்டிய வேலையும் இருக்கு. அதெல்லாம் தடைப்படாமல் சரியாக நடந்து யார் ஊழல் செய்திருந்தாலும் பேசலாம். இப்ப அவரே அந்த இதுல இருக்கிற திரு நிர்மல்குமாரே என்ன சொல்லியிருக்காரு, அமைச்சர் நிர்மல்குமாரே நேற்றுக்கு பேசுறப்ப, யார் கட்சியில் வந்து இணைந்தாலும் சரி அவர்களுடைய வழக்கு அதன் அடிப்படையிலேயே நடந்து கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவோம். அது மாதிரி ஊழல் செய்திருந்தாலோ அல்லது தவறு செய்திருந்தாலோ அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவோம் சொல்றாங்க. அது மாதிரியே நடக்கும். பார்வையை எடுத்துக்கிறேன். திரு தமிழ்வேந்தன், தாவேக்காவின் மீது ஒரு பெரிய புகாரை வைத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற வாரியா திருச்செந்தூரில் தொடங்கி நாகர்கோவில், வேப்பனஹள்ளி, கோவில்பட்டி, இங்கே இருக்கக்கூடிய திமுக MLAக்களை எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, தாவேக்கால இணைங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு RS பாரதி புகார் கொடுத்திருக்காரு. எப்படி ஏற்கனவே தாவேக்கா புகாரை மறைப்பதற்கான திமுகவின் சூழ்ச்சியா அப்படிதான் வெளியில் பேசுகிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை உங்களுடைய பார்வையில் எப்படி? இல்லை, தாவேக்கா வந்து ஒரு 2-3 நாளாக அவங்க வந்து ஒரு வாரமாக வச்சுக்கோங்க, அவங்க பண்ணுற சில வேலைகள் வந்து ஒரே ஒரு அமைச்சரை காவந்து பண்ணுறதுக்கு எல்லாமே குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் உண்மை. நாட்டில் பெரிய பாலியல் வழக்கு பண்ணவெல்லாம் சும்மா சாதாரணமாக ரிமாண்ட் ஆகிட்டு இருக்கா. டிவியில் பேசினா யூடியூப்பில் பேசினா அள்ளியோண்ட ஜெயிலு ஃபுல்லாக அனுப்பி வச்சிருக்காங்க. நீ தான் போயிட்டு வர்ற ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு 60 பேர் பக்கம் இருக்காங்க. எல்லாம் கேட்டால் யூடியூப் வேறு எதுவுமே இல்லை. ட்ரோல் பண்ணவன் அவனை பிடிச்சி கொண்டு உள்ள வச்சுருக்காங்க. செய்ய வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இருக்கட்டும், ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தது நீங்கள் கேட்டீங்க பழிவாங்கலான்னு திருப்பி ஒரு விஷயம் கேட்டீங்க. பழிவாங்களே.
சிபிஐயில் கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி விட்னஸ். அவர் தான் கொண்டு போய் சிபிஐயில் வழக்கு தாக்கல் 200 பக்கம் அளவில் அறிக்கை கொடுத்து வர்றாரு, ஜெராக்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. சாட்சி அவர் தான் சொல்ல போறாரு. அவர் தான் நீங்கள் தருத்துறீங்க விட்டு. ஏன் நீங்கள் அமைச்சராக வாங்கிட்டு போகலாம். நேற்று வந்து நீங்கள் அப்போ குதிரை பேர் என்ன, இப்போ இது மட்டும் நான் கழுத பேரமா என்ன? நீங்கள் அமைச்சராக வாங்குவீங்க. இப்போ சி விஜயபாஸ்கரை மட்டும் விட்டீங்க, எம்ஆர் விஜயபாஸ்கரை விட்டீங்க. அவர் வந்து பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு சொல்லி கரூர் பக்கத்தில் 10 ஏக்கர் இடத்த வாங்கி வச்சிருந்தாரு. ஒரு பினாமி பேர் எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதிக்க முடியாது. திருப்பி எழுதி கேட்டப்போ எழுதி கொடுக்கல. வில்லிவாக்க இன்ஸ்பெக்டரை வச்சு என்ட்ரிசி ரெடி பண்ணுறாங்க, நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட். எங்கே உள்ள டாக்குமெண்ட்டுக்கு இங்கே வந்து இப்போ தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லி ரெடி பண்ணி டாக்குமெண்ட் போட்டதில் அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆனால் இவர் போய் கேரளாவில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்களே இவரை. அதை விட்டுட்டீங்களே. ஒரு டாக்குமெண்ட்டே இவங்க ரெடி பண்ணாங்க. அந்த குடும்பத்தை கொண்டு மிரட்டி எழுதி வாங்கினா வில்லிவாக்க இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். அதில் ஆதாரம் இல்லாத தகவல்களை நான் தரல. எப்போ அவர் மட்டும் எனக்கு தூய சக்தியான் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க போன நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்லிங்க. இப்போ விஜயபாஸ்கருக்கு பட்ட பேரா சொன்னாங்க குட்கா பாஸ்கர்னு சொல்லி. சானிடைசர், நாப்கின், பெடாயில் ஊழல் மாட்டினவர் அவர். கொரோனா நேரத்தில் 2 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு மாஸ்க் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு எழுதினாங்க. கவர்மெண்ட் கணக்கு எழுதினாங்க. அவரெல்லாம் இன்னைக்கு வந்து தூய சக்தி ஆகிட்டாரா? இது என்னங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை நீ ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் ஒன்று அந்த தொகுதியில் ஜெயிக்க வைக்கிறேன்னா இது என்னங்க? இதுக்கு பேர் என்னங்க? முதல்ல வாக்களித்த மக்களுக்கே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்ல தாவேக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு ஊழல் செய்தவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் பார்க்கணும். அது எந்த இடத்துல பழிவாங்கல்னு திமுக நினைக்குது? இப்போ நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணீங்க, நேராக ஒன்றை ரிமாண்ட் பண்ணுங்க. அதுக்கடையில் அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இந்த அது என்னை வந்து பேரம் பேசினாங்க, நீ வந்துரு தாவேக்காக்கு வந்துருங்க, அவங்கள எல்லாம் பண்ணுறோம்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? குறைந்தபட்ச எஃப்ஐஆர், குறைந்தபட்சம் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தவங்களுக்கு துறை நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. வண்டியில் ஏற்றின அக்யூஷன் யாராவது கோர்ட்டுக்கு தானே கொண்டு போயிருக்கணும். நடுவில் எப்படி நீங்கள் பேரம் பேசுறீங்க கேட்டிருக்கணும்ல. நீ வரிசையா எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல. ஏங்க நீங்க இப்ப ஜெயில இருக்கிறது திருநாகரசு போன்ற ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ரைட், நல்லது. 35 கோடி ரூபாய்க்கு விலை பேசுறதா நீங்களே சொல்றீங்க. கிடையாது, 150 கோடி ரூபாய்க்குன்னு சொல்லி நீங்களே ரேட்டை அதிகப்படுத்துறீங்க. சரி, யாரு 150 கோடி ரூபாய்க்கு கொடுத்து இப்ப யாரு கலைச்சிட போறா? அப்படி ஒரு அவசியம் திமுகவுக்கு இருந்திருந்தால் விசிகாவை, கம்யூனிஸ்ட், ஏனைய கட்சிகளை ஏங்க விடுது? வச்சிருந்து இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ கலைச்சு விட்டு மறுபடியும் உள்ள பூந்திருக்கலாம்ல. அதை செய்யலையே. அன்னைக்கு ஒரு நீங்க சொன்னீங்க திமுகவும் அதிமுக கைகோர்க்கிறது என்று கூட சொன்னீங்க. ஏன் அதுக்கெல்லாம் எதுவுமே அசைவு கொடுக்கவே இல்லையே? அது அவசியமே இல்லை, ஜனநாயகமே இல்லைன்னு நம்ம முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஜனநாயகம் இல்லை, நீங்க அதெல்லாம் ஆளட்டுங்க, பார்த்துக்கோ, ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னும் அரசியல் ரீதியாக அவங்களை எதுக்கவே இல்லை. சட்ட ஒழுங்குகளை தான் திருப்பி சொல்றோம். சட்ட ஒழுங்கு இதே தான் திருப்பி சொல்றோம். நீங்க சொன்னீங்க ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது தப்பு தாங்க. வயசுல மூத்தவர் அது மாதிரி பேசக்கூடாது. யாருமே யாரும் பேசக்கூடாது. என்னை விட வயசுல கம்மியான பேசுறது என்ன இருக்குது? ஆனா இதே அவங்க கட்சியில் உள்ள மார்ட்டின் மருமகன் மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னார். அது தப்பா இல்லையா? தலைவனுக்குரிய தகுதியில் முட்டாள் முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், இதெல்லாம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க பேச வந்தீங்க? இதே சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னீங்க, நீதிமன்றமே கண்டிச்சிருக்குன்னு சொன்னீங்க. எல்லா பெயில் கொடுக்கலையும் ஜட்ஜி சொல்லுவாங்க, நீ செஞ்சது நல்ல பையலுக்கு, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. தம்பியே போய் பழக்க திருத்திக்கணும். திருப்பி இது மாதிரி வந்து பெயில் கொடுக்க மாட்டேது பழக்கம். அதே ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு இல்ல, கரூர் சம்பவம் நடந்துச்சு, எல்லா கட்சிக்காரங்களும் அங்க இருக்காங்க, ஒரே ஒரு தாவேக்காரர் தலைமையினுக்குரிய தகுதியே இல்லைன்னு சொன்னிச்சு. நான் சொல்லல, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என் செந்தில்குமார் ஜஸ்டிஸ் சொன்னாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கிட்டன்றல அந்த பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணலன்னு கேட்டாரு. எவ்வளவு ஒரு நீதிபதியை கழுவி ஊத்தணுமோ ஊத்துனீங்க. ஆனால் சிபிஐ அந்த பஸ்ஸை பிடிச்சதா இல்லையா? சரி, சீஸ் பண்ணிச்சு இல்ல. இப்போ இந்த பேரம் நடந்த விவகாரத்துல ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு. அது காவல்துறையுடைய விசாரணை இருக்கு. ஆனா திமுகவில் இன்னைக்கு RS பாரதி பேசும்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்றாரு. ஆனா யாருமே எங்கேயும் புகார் சொல்லலையே. ஒருவேளை தாவக்காவின் மீது பழி குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான ஒரு முயற்சியா இது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீ கண்டிப்பா அவதூறு வழக்கு நீங்க தான் ஃபைல் பண்ணணும். யாரே தாவேக்கானர் போட வேண்டியதானே? நீங்க அட்வொகேட் விங்கி வச்சிருக்கீங்க, எப்படிங்க சும்மா சொல்லுவீங்க? 19 சொல்லுவீங்க. RS பாரதி ஒரு கட்சியில மூத்த உறுப்பினர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்காங்க, அவங்களும் போயிருக்காங்க, வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து கரூர் சம்பவத்தில் எப்படி திமுக எதுக்கு பேசுறீங்க? நீங்க போய் சிபிஐல வழக்கு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கே எங்களை பேசுறீங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. 41 பேர் வேலை கொடுத்தது எப்படி கொடுத்தீங்க? நீங்க எல்லாருமே விட்னஸ், யூ ஆர் நோயிங் த லா. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த இடத்துல 5 பேருக்கு ஒருத்தருக்கு நாய் இருக்குன்னா பாக்கி பேர் சாட்சியா தான் வரணும். அப்ப சாட்சிகள் ஏதோ ஃபேவரிசம் பண்றோம்னா நாளைக்கு எப்படி நான் சாட்சி சொல்ல வருவோம் கோர்ட்டுக்கு? முதல்ல வழக்கு முடியாட்டுங்க, உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது ஐயா பண்ணுவாரு, வழக்கு முடிஞ்ச வரை பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்க அடிச்சதை வச்சு பணம் கொடுத்தே மேல தப்பு. ஆனா 10 lakhs வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துச்சு இல்ல, அது முதலமைச்சர் ரிலீஃப் ஃபண்ட். இப்ப பிரதமருக்கு வந்து 5 கோடி ரூபா வச்சிருக்காங்க, 5 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க, அது உடனடியாக கொடுப்பாங்க. அது எந்த விதமான பிரைப் கிடையாது. ஆனா நீங்க கொண்டு கொடுத்ததுதான் பிரைப்னு நான் சொல்றேன். நீ அடிச்சு கொண்டு ஒரு மந்திரிகளா வச்சு அதிமுக ஒத்த கட்சியை ஆல்ரெடி எடப்பாடி எடுத்த சில்லை இவங்க சில்லுகளா எடுத்து போயிட்டாங்க. சரி, பேசலாம். தமிழ்நாடு முதற் கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நந்தகுமார் சார்,
ஆளுநர் மாளிகைக்கு தாவேக அரசுக்கு எதிராக 3 பெரிய கட்சிகளுமே புகாரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திமுக ஒரு படி மேலே போய் 1991 தமிழ்நாட்டில் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டது போல ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஆளுநரிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த அழுத்தம் தாவேகாவுக்கு வருவதற்கான காரணம் என்ன? என்ன தேவை ஏற்படுது ஆளுநர்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு? இது பாரதிய ஜனதா இது வரைக்கும் ஹார்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளைண்ட் வைக்கல. அவங்க வச்ச கம்ப்ளைண்ட் பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் கேபினெட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்கங்கிற கம்ப்ளைண்ட். அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங் ஃபைல் பண்ணல. அதே மாதிரி 1991 டிசால்வ் பண்ண மாதிரி பண்ணணும்னு சொல்றது அதிமுகவினுடைய எம்பி இன்பதுரை அது பேசினாரு பிரஸ் மீட்ல. சோ இந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு பேசுறது ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன். இப்போ தாவேக அரசாங்கம் ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கிட்ட திமுகவினுடைய இன்றைய சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்ணதா 35 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்க சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அவருக்கு எதிர்த்து வாக்களிங்க, இல்லன்னா நீங்க இதை வெளியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை பிரைமா ஃபேஸ் இருக்கிறனால அதை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதை பேசிக் பிரிலிமினரி என்கொயரி முடிச்சு அரெஸ்ட் பண்ணி இப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி 2 பேருமே தே ஆர் ஆன் லுக் அவுட். ஆமா, அவங்க 2 பேர்த்தையும் இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சம்மன் இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த சம்மன்ட்ட செந்தில் பாலாஜியினுடைய தந்தையார்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க அந்த சம்மன் கொடுத்து. அப்போ இந்த அலிகேஷன் பிரைமா ஃபேஸ் இருந்து கேஸை எடுத்து இவ்வளவு ஆழமா டீப் சீட்டடா அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து அவங்க ஒரு திசை மாற்றத்துக்காக திமுக அதிமுக இவங்க 2 பேரும் இந்த அலிகேஷன் சார்ஜஸ் ஹார்ஸ் ட்ரேடிங்கிறத வைக்கிறாங்க. கவர்னர் கூட இப்ப இன்பதுரை பிரஸ் மீட் சொல்லும் போது கூட தெளிவா சொல்றாரு. கவர்னர் நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு அப்படிங்கறதே சொல்றாரு. இவர் ஆர்டிகல் 167 மேற்கோள் காமிக்கிறாரு. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இதுல ஆர்டிகல் 167ல ஆர்டிகல் 167 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் போகும்போது அத கவர்னர் இவங்க கொடுக்கிற கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு என்னன்னா ஒரு கிளாரிபிகேஷன் இல்லனா ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து த்ரூ சிஎம் அவர் கேட்கலாம். ஆனா இன்பதுரை ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா அவர் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி யார வேணா கூப்பிட்டு அவர் என்கொயரி பண்ணலான்னு. ஆர்டிகல் 167 அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு இன்ஃபர்மேட்டிவா அரசாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய ஒரு விசாரணைக்காக ஒருத்தரை கூப்பிட முடியாது. சரி, தமிழக அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கும் அந்த கம்யூனிகேஷன் லிங்க் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதனுடைய ஹெட் சிஎம் தான். அப்ப இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பெட்டிஷன்ல கூட ஒரு கிளாரிபிகேஷன் கவர்னர் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர்கிட்ட தான் அவர் கிளாரிபிகேஷன் கேட்கலாம், இல்லைன்னா ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். அது ஒரு இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னருக்கு அடுத்தது 2வது ஆக்ஷன் என்ன எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய தமிழக அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களுடைய பேக்கப் இல்ல அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அத உறுதியா பட்டுச்சுன்னா அவர் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் கால் ஃபார் பண்ணலாம். இதத்தான் பண்ண முடியுமே ஒழிய பாத்தீங்கன்னாக்கா அவர் இவங்க கொடுக்கறனாலேயே பெட்டிஷனை வச்சுக்கிட்டு அவர் போய் ஒரு என்கொயரி பண்ண முடியாது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனா நம்ம இப்ப தெளிவா பார்க்க வேண்டியது என்னன்னா நம்பிக்கை தீர்மானத்தின் போது பாத்தீங்கன்னா 144 ஓட்டு இவங்களுக்கு விழுந்தது. திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க 59 எம்எல்ஏ. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவுமே நடுநிலைமை வகிக்கிறோன்ட்டாங்க. அப்ப மொத்தமா 64 எம்எல்ஏக்கள், 234 கழித்தல் 64 எடுத்தீங்கன்னா 170 எம்எல்ஏக்கள். அப்ப அதுல பாதி 85, அது கூட ஒன்னு சேர்த்தீங்கன்னா 86 எம்எல்ஏ இருந்திருந்தா போதும் அன்றைய வாக்கெடுப்பின் போது தாவேக அரசாங்கம் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு. அப்ப 86 வாக்கு இருந்தா போதுங்கிற இடத்துல 144 வாக்குகள் பெற்று ஒரு திடமான திடகாத்திரமான ஒரு அரசாட்சியை ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு தாவேக நடத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் இந்த அலிகேஷன்
வெறும் பொலிட்டிக்கல் அலிகேஷன். இல்ல சினிமால ஒரு நந்தகுமார், dialogue இல்ல வரும் நந்தகுமார், இப்போ நீ யாருன்னு இல்ல நந்தகுமார் இப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. திமுகவால ஒரே ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏ மட்டும் விலை பேசி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருந்தா அவங்களால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை தானே இன்று நாங்களும் வைக்கிறோம். அப்ப அதை ஏத்துக்கிட்டவங்க ஏன் இன்னைக்கு இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்களே, அந்த கேள்வி சரியா தானே இருக்கு? எப்படி சரியா இருக்கும்? அதாவது வந்து நான் 10 கொலை பண்ணல சார், நான் வெறும் ஒரே ஒரு கொலை தான் பண்ணினேன். 10 கொலை பண்ணாதான் நீங்க வந்து என்னை மர்டர்ல புக் பண்ணணும், ஒரு கொலைக்கெல்லாம் மர்டர்ல புக் பண்ண கூடாதுன்னு இருக்கா என்ன? நீங்க இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் வைக்கிறது வெறும் பொலிட்டிக்கல் அலிகேஷன் சார். இவங்க வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேஸ் நடத்தி அந்த சந்தேகப்பட்ட நபர்களை பிடிச்சு அவங்களை இன்ட்ராகேஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் இன்னைக்கு போலீஸால தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கிறத வந்து இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டாரு பிரஸ் மீட்ல உடனே, அதனாலதான் சொல்ல வந்த ஒரு சினிமா டைலாக் வரும் பாருங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி திமுக யாரு தாவேக யாருங்கிறது இத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகளுக்கும் இப்ப வந்து புதுசா வந்திருக்க கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம், யாரு எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது. அது அப்போ இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற ஒரு அலிகேஷனே வந்து எவிடன்ஸ் கிடையாது. அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி அலிகேஷன் இருந்தா நீங்க இப்ப அததான் நான் சொல்ல வரேன். இப்ப எவிடன்ஸ் இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதுல அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ஊத்தங்கரையுடைய எம்எல்ஏ கொடுத்த புகார் கடிதத்தை படிக்க முடிந்த போது ஒரு குறிப்பிட்ட செல்போன் எண்ணிலிருந்து எங்களுக்கு தொடர்பு வந்தது அப்படின்ற மட்டும்தான் விளக்கியிருக்காங்க. விசாரணையில் தான் அது அடுத்தடுத்த கட்ட விவரங்கள் தெரிய வந்துச்சு. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் என்கிட்ட 5 மணி நேரம் விசாரணை நடத்தும் போதே எனக்கு அதிக ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, தாவேகாவுக்கு வந்துருங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரே அவர் சுய வாக்குமூலத்தை கொடுக்கும்போது இதை விட வேறு என்ன எவிடன்ஸ் வேணும்? இல்ல அதனாலதான் நான் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் ஐப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க இவரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணும்போது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் போச்சு, அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு இல்ல. அதை பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தை, காவல் நிலையத்துக்குள்ள என்கிட்ட குதிரை பேரம் நடந்துச்சுன்றார். காவல் நிலையத்துக்குள்ள எந்த ஊடகங்களும் போல எந்த கேமராக்களும் போல 5 மணி நேரம் மறைமுகமா இருந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சம்பந்தப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தான் உள்ள இருந்தேன், என்கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும் சார்? இப்ப நான் வந்து உங்க மேல யோகேஸ்வரன் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டேன்னா அவ்வளவுதானே? நீங்க யாரு எங்க சொன்னாங்க நீங்க நிரூபிங்க கேட்க மாட்டீங்களா? சரி, அப்ப நான் யோகேஸ்வரன் மேல நானே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? எல்லாருமே செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் நடந்துச்சு. ஊத்தங்கரை எம்எல்ஏ பேசினது வேறு ஒரு நபர், அவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுக்காக அவரை தேடக்கூடிய ஒரு நபரா லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமும் இருக்குல்ல? இல்ல செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு எதனாலங்கிற ஆதாரம் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்சனால கொடுக்கறாங்க யோகேஸ்வரன். சும்மா வந்து இன்னைக்கு எடுத்த உடனே அவங்களுக்கு கொடுக்கல, இப்ப முத நாளே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? லுக் அவுட் பேஸ்ட் ஆன் இன்ட்ராகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இல்ல செய்திகள்ல லுக் அவுட்டும் கொடுத்திருக்காங்க, வெளிநாடுகளுக்கு சென்ற கூடாது லுக் அவுட் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். தனிப்படை அமைச்சிருக்காங்கன்னே சொல்றாங்க. சரி, அவரை தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்கங்கிற அளவுக்கு நியூஸ் வருது. சரி, பேசலாம் நந்தகுமார். திரு ரங்கராஜ், அப்போ இதுல நம்ம வந்து அதனாலதான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்க சம்மன்னே கூட வச்சுக்கீங்களேன், அந்த சம்மன் கொடுத்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ப்ரூஃப் இருக்கா? யார்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எங்க பேசுனீங்க? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க முதல்ல கூட சந்திரசேகர் அவர்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க கைது பண்ணணுமான்னு. கைது பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர் ஏற்கனவே கொடுத்த 2 சம்மனுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போகாம அவரே என்ன பண்ணிட்டாருன்னா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு கோர்ட்டுக்கு போனது அவருதான். சரி, அவரு போய் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆனனால போலீஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருச்சு. அவர் முதல்லயே கூப்பிடும் போது சம்மனுக்கு போயிருந்தாருன்னா அவர் சம்மன்ல மட்டும் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சரி, ஓகே நந்தகுமார், நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அது இந்த லெவலுக்கு வந்து எஸ்கலேட் பண்ணதுக்கு காரணமே ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நான் பாக்குறேன். சரி நந்தகுமார், பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். திரு ரங்கராஜ், முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய ஒவ்வொரு உரையிலையுமே தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவார். தொட்டவங்களை விடமாட்டோம்னா அது எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும். சி விஜயபாஸ்கரோ இல்லை மற்றவர்களை
கட்சியில் இணைக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பக்கம் நடக்குது. மற்றொரு பக்கம் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களில் முந்தைய வழக்குகளில் சம்மன் அனுப்பப்படுது, புது வழக்குகள் போடப்படுது. அப்போ நடவடிக்கை எப்படி? ஒரு பக்கம் அரசியலாக தான் அணுகணுமா, இல்லை அரசாங்கம் முறைப்படி தன்னுடைய நடவடிக்கை எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ரங்கராஜனுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, முதல்ல இந்த சர்ச்சைகள்லாம் இதற்கான காரணம், அடிப்படை என்ன, யார் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பின்னணி என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரி, இப்போது ஒரு எம்எல்ஏயாக இருக்கிறவர் ராஜினாமா செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்கப்படுது. அவர் ராஜினாமா பண்ணாலே இப்போ இந்த பத்திரிகைலாம் தவறான தலைப்பு போட்டு வந்துட்டுருக்காங்க. குதிரை பேரம்னு அர்த்தம் தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. இப்போது ஒரு சட்டவிரோதம் இல்லீகல்ன்ற மாதிரி இன்பதுரை இன்னைக்கு கூட பேசுகிறார். இன்பதுரை மேட்ருக்கு நான் பின்னால் வரேன். ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு கட்சியை சார்ந்தவங்க இன்னொரு கட்சியில் மர்ஜ் ஆகலாம், ப்ரொவைடட் தே ஹேவ் மோர் தென் 2/3 சப்போர்ட். ப்ரொவைடட் 2/3 செகண்ட் தான், ப்ரொவைடட் தே மோர் தென் 2/3. இப்போ 2/3 இல்லைன்னா நீ மர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அந்த கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யலாம். செய்துட்டு இன்னொரு கட்சியில் சேரலாம். அந்த இன்னொரு கட்சியில் நடக்க போகிற அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலிலேயே அவங்க போட்டியிடலான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. த ஃபைனல் லா ஆஃப் த லேண்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்றாங்கன்னு சொன்னால் அவங்க எம்எல்ஏ பதவியே வைக்க முடியாது. ஆனால் ராஜினாமா செய்துட்டு அங்கே இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த இடைத்தேர்தலை இதே அந்த முன்னாள் எம்எல்ஏ போட்டியெல்லாம் வெற்றி பெறலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் இல்லீகல் ஆர் எகெயின்ஸ்ட் த லா ஆஃப் த லேண்ட். இன்பதுரை தப்பாக சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. அது அப்பட்டமாக ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு வாதம் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியர் பண்ண ஸ்டாண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டில் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யலாம், போட்டியிடலாம். இப்போ இதில் எம்எல்ஏ சார்ந்த ராஜினாமா பண்ணுறாங்க, ஒரு கட்சியில் சேர்றாங்க. இனிமேல் நடக்க போகிற இடைத்தேர்தலில் போட்டியிடலாம். சட்டப்படி அக்கார்டிங் டு த லா ஆஃப் த லேண்ட் அவங்க போட்டியிடலாம். அது ஃபஸ்ட்டு அது பொசிஷன் ஒன்று கிளியர் பண்ணும். ஒன்று இதுக்கு உங்களுக்கு எந்த என்ன பிரசிடென்ட் இருக்கா, முன்னுதாரணம் இருக்கா? இப்போ பேசுகிற திமுக என்ன பேசுகிறாங்க இதானே அவங்க பேசுகிறாங்க. இவங்க எப்படி ராஜினாமா பண்ணி ஒரு கட்சியில் சேரலாம், அப்புறம் பிறகு அதில் போட்டியிடலாம்னு சொல்கிறாங்க. 2009 திமுக தலைவர் திரு கருணாநிதி ஆட்சியும் போது மார்ச் 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர். ரங்கராஜ் சார் இந்த உதாரணத்தை பார்த்திருக்கோம். இப்ப இந்த நடவடிக்கை இந்த பர்டிகுலர் கேஸ்க்கான உதாரணம் தான் சொல்றேன். சரி, அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுக அவரை வந்த இடைத்தேர்தலில் நிறுத்தி வைத்து அவரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தது 2009 இதே திமுக. இதே தான் பண்ணாங்க, ராஜினாமா பண்ணாங்க. இன்னும் இங்கே இடைத்தேர்தல் வரல. இடைத்தேர்தலில் நிறுத்தி வச்சு அடுத்த வர இடைத்தேர்தலில் நின்று திமுக சார்பாக போட்டிட்டு ஜெயித்து திமுக எம்எல்ஏ ஆனார் 2009. அதே மார்ச் 2009 ரெண்டாவது இப்போது பேசுகிறார்ல அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர், அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து திமுகவில் ஜாயின் பண்ணுறார். திமுகவில் ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கும் இடைத்தேர்தலில் நடந்த இதில் வாய்ப்பு கொடுத்து அவரும் தேர்ந்தெடுத்து திமுகவில் வந்திருக்காரு. இப்போ திமுகவில் எப்படி வந்திருக்கான்ற வரலாறு அதிமுக எம்எல்ஏ இருந்து ராஜினாமா செய்து வந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. இல்ல, எனக்கு அது இந்த ரெண்டு உதாரணம் வந்து நம்ம முன்னாள் கேள்வி விடமாட்டோம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்றாரு? அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்சியில் இணைக்கக்கூடிய நடவடிக்கை, திமுகவுக்கு மட்டும் சம்மன் அனுப்பப்படுது, விசாரணை நடத்தப்படுது, லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுது. அதுதான் கேள்வி. அது ஏன் இரட்டை பார்வையா பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். அப்படிதான் ஜம்பிங் த கன். இப்போ எந்த கோர்ட்டில் யாருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க? இந்த 4 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க, அவங்க மேலே இல்லை, அங்கேருந்து தொடங்குது. இப்போ எங்கேருந்து தொடங்குது? அதிமுகவில் இருக்கிற பெரும்பான்மை எம்எல்ஏக்கள், பெரும்பான்மை இருந்தது 25-40 பேரில் 25 பேர் பெரும்பான்மையான இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி கூட்டத்தில் அதிமுக தாவேக்காக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் தொடங்குது. அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். அப்போ அந்த 25 பேர் அதில் வந்து ஆதரவு கொடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவங்களை திரும்ப சேர்த்துக்கிறேன், கட்சியில் ஒன்றா இருப்போம் அப்படின்னு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டாம்னு சபாநாயகர் கடிதம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லா நோட் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக நீங்கள் பாருங்கள், லீகலாக பாருங்கள். டிஃபெக்ஷன் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி
சபாநாயகருக்கு லெட்டர் கொடுத்து அந்த எம்எல்ஏக்கள் மீது அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றதுக்காக ரங்கராஜ் சார், நீங்க எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் நடத்துனது கடந்த கால அரசியல பேசுறீங்க. ஒரே நிமிஷம் நிகழ்கால அரசியல்ல முதலமைச்சருடைய நடவடிக்கை என்ன பேச விடுங்க. கேக்குறேன். என்ன முதல்ல பேச விடுங்க. சட்டப்படி டெக்னிக்கலா லீகலா பார்க்கணும், ஒரு இன்ஃபார்ம் டிபேட்டா நடக்கணும்ன்றேன். இது வந்து லாவணி கச்சேரி கிடையாது. ஸோ எப்போ அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸ்பீக்கர் ஏற்றுக்கிறார், ஓகே. இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா இது ஏதாவது சட்டமீறல், இல்லீகல், அன்லாஃபுல் எதாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா செய்து இன்னொரு கட்சி செய்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கன்க்ளூஷன் ஜம்ப் பண்ணலாம்? குதிரை பேரம்னா ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எனி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மணி ட்ரையல்ன்றது ரொம்ப அவசியம். இப்போ கோர்ட்டில் வந்து இந்த கேஸ்லாம் வந்து நிற்கணும்னா கூட இன்க்ளூடிங் இந்த கேஸ்லேயே அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு போலீஸ் சொல்லுது, ஏதோ இருந்தாலும் அல்டிமேட்லி எங்கே வந்து நிற்கும்னா ஒரு மணி டிரான்சாக்ஷன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு, இல்லை ஆஃபர் இருக்குது. அந்த மணி ட்ரையல்காலம் ஒரு ஆதாரம் வந்து கேட்பாங்க. போலீஸில் இருக்கான்னு கேட்பாங்க. பணம் கொடுக்கப்பட்டதா, வாங்கப்பட்டதா, யார் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க, இதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ப்ராசஸ் இருக்குது. இதில் ஏதோ பணம் சீஸ் பண்ணதா போலீஸ் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. நமக்கு தெரியல இல்லை இந்த திருவள்ளிக்கே நீங்கள் கேஸ்லேயே சம் மணி வாஸ் ஆல்சோ சீஸ்ன்றாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மணி ட்ரையல் இருந்தா இல்லையான்றது கோர்ட்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆன் த பேஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான் நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் சொல்கிறாங்கன்னா கூட சரி, லா பாயிண்ட் படி நான் எடுத்துக்கிறேன், வராமல் போகலாம். சரி, அது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறதுக்கும் பொருந்தும். செந்தில் பாலாஜி அசோக் மேலே குற்றச்சாட்டு வைத்ததும் இறுதியில் கோர்ட்டில் ஆதாரங்களை வைத்து நீங்க பதில்ல வரல. என்னுடைய கேள்வி அப்படின்றது அதுதான் வரும்ன்ற தொட்டோ இல்ல எப்ப இல்ல யார் நேரம் இல்ல, நீங்க 1 மணி நேரம் முடிஞ்சிடும் டிபேட் வரதுக்குள்ள. இல்ல யார் இப்போ இந்த கேஸ்ல யார் தொட்டாங்க, யார் பணம் வாங்கினாங்க இந்த கேஸ்ல சொல்லுங்க. எந்த கேஸ்ல? இந்த திருவள்ளி கேஸ்ல யார் பணம் தொட்டா வாங்கினாங்க, தொடாம வாங்கினாங்கன்னு அவங்க தொட்டவங்கள மேல இவன் வந்து ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்களா? யாரு? டிஎம்கே மேலே தானே போட்டிருக்காங்க இந்த கேஸ் பொறுத்தவரை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கு கட்சி சேர்றதுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்ததா, மணி ட்ரையல் இருக்கா? சரி, ஊத்தங்கரை விவகாரத்தில் இல்லை ஊத்தங்கரை விவகாரத்தில் கூட தான் தாவேக்காவுடைய எம்எல்ஏ இருந்ததில் பணம் டிரான்சாக்ஷன் நடக்கலை. அப்போ மட்டும் எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? ஊத்தங்கரை அதுதான் இப்போ நடக்குது கேஸு. அது இல்ல சார், 35 கோடி கேஸ்ல நீங்க அந்த விளக்கத்தை சொல்லும்போது ஏன் திமுகன்னு வரும்போது சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் கேக்குறேன். அதான் கேக்குறேன் நான். நீங்க நான் எடுத்துக்கிறேன். இல்ல எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 35 கோடி இந்த டிரான்சாக்ஷன் கொடுத்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அது வந்து ப்ராசிக்யூஷன் படி இருந்து இறுதி தீர்ப்பு கோர்ட் முன்னால வரும். ஆனா நீங்க யாரோ ஜம்பிங் த கன், எங்கேயோ யாரோ தொட்டா விட மாட்டோம், இது விட மாட்டான், யாரை வந்து இல்ல நீங்க கடைசி வரைக்கும் நீங்க கேள்விக்கு பதில் பண்ணல. நீங்க திமுக 2000 செஞ்ச கேஸையும் கோர்ட்ல என்ன சொல்வாங்கன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. இதுல யார் வந்து விட்டு விட்டுட்டாங்க, கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க யார் மேல? நீங்க பாஜக அரசு மகாராஷ்டிரா இல்ல சார், கர்நாடகா திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல ரங்கராஜ் சார், திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நான் திருப்பி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க. இல்ல சார் என்சிபி இல்ல ரங்கராஜ் சார், இல்ல இந்த கேள்வி முடிச்சிரேன். நீங்க தப்பாவே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. என்சிபி க்கு எதிராக அஜித் பவார் கோஷ்டி சேர்ந்தபோது அவங்க வந்து சில பேர் மீது வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. சரி, அந்த மாதிரி ஏதாவது வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கா? அதன் சட்டப்படி என்ன பார்க்கணும்னா, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். யாராவது வித்ட்ரா பண்ணிருக்காங்களா கேஸ்? சரத் பவார் கேஸ்ல அவங்க வந்து கட்சி என்சிபில சேர்ந்த போது நான் உங்களுக்கு பாடம் போட்டு விரும்பல, உங்களுக்கு பாடம் போட்டு வரல. நீ வந்து சட்டப்படி போனா லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இந்த பிரசன்ட்ல என்ன யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சரத்பவார்ல தொடங்கி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது சட்டப்படி இந்த கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டு அறிக்கை வந்திருக்கா? அப்பதான் நீங்க வந்து நான் வந்து நீங்க சொன்னது தப்பு. நான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்ல ஆளுங்கட்சி இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய விசாரணை, ஆளுங்கட்சி மீன்ஸ் ஒரு மாநிலத்தில் கூடிய அமைப்புகள் நடத்தக்கூடிய விசாரணை, ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராகவே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? கடந்த கால நிகழ்வுகள் நம்ம பார்த்தது இல்லையா? ஏன் செந்தில் பாலாஜி விவகாரத்திலே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரசேகரன் சார் சொன்னாரு, திமுக ஒழுங்கா விசாரணை நடத்தல. எப்படி ஆளுங்கட்சிக்கு போனதுக்கு நடத்த முடியும்? திமுக கேக்குறேன். நான் சொல்ல தெளிவா சொல்றேன். சரி, திமுக ரெண்டாவது சுற்றுல சொல்லுங்க. அனுமதி கொடுங்க. ரெண்டாவது நீங்க ஆங்கரா, நீங்க எம்எல்ஏ திரிக்க முடியாது. நீங்க பேச அனுமதி கொடுங்க. செந்தில் பாலாஜி வழக்கிலே திமுக அரசு அவர் மேல இருந்த கேஸ் வித்ட்ரா பண்ணல. கேஸ் நடந்துட்டு இருந்தா இல்லையா?
அதுதான் சட்டம். அதுதான் சட்டம் சார் law நான் will take சொல்றேன். its own. சட்டம் நடக்குது. சரி. அதான் நீங்க ஸ்டாலின் மீதும் தவறான குற்றச்சாட்டு வைக்க முடியாது. நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. கோர்ட் பொறுத்தவரை நான் தலையிட முடியாது சொல்லிட்டாங்க. ஓகே. அது கோர்ட் நடக்குது. சரி, ஓகே. அதனால அந்த நான் குற்றத்தை அவங்க மேல வைக்க முடியாது. நான் point அதனால சட்டப்படி கேஸ் வித்ட்ரா பண்ணாங்கன்னா நீ சொல்றது வரும். சரி, நீங்க எப்படி நான் வித்ட்ரா point பண்ணலாம்னு கேட்கலாம். நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். திரு சந்திரசேகரன், நான் நிறைவா கேட்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தாவேக்கா ஆட்சி தொடக்கத்திலிருந்தே எல்லாரும் சொல்லக்கூடியது விரைவில் தேர்தல் வரும், இந்த ஆட்சி 6 மாசத்தை கடக்குமான்னு தெரியல. இப்போ ஆளுநர் வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த ஆட்சி கலைப்பு நடக்கணும், அதுக்கான அதிகாரங்கள் கூட ஆளுநருக்கு இருக்கின்ற வரைக்கும் போயிட்டாங்க. அப்படி என்ன பிரஷர் இந்த தாவேக்கா அரசு கொடுக்கணுன்றது உண்மையிலேயே அரசியல் நிகழ்வுகள் தானா, இல்லை அதை தாண்டி வேற எதுவும் இது நடக்குதா? வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா சுருக்கமாகவே சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப தாவேக்கா ஆட்சி வரக்கூடாது என்பதற்காகவே ஆட்சி வரும் என்று அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போதே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2 பேரும் இல்லை. நான் சொன்னேன்ல, அவர் இன்னொன்று சொன்னார். ஒன்று வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்னது ஒரு கருத்து விஜய் அவர்கள் வைத்தது. அதுதான் ப்ரூவ் ஆச்சு. இன்னொன்னு சொன்னார், ஒன்று நீ இன்னொன்று நான், நம்ம 2 பேர் தான் இருக்கணும், நமக்கு நடுவில் இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதையும் சொன்னார். அதே தான் இங்கேயும் கடைசியாக அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த கட்சி வரக்கூடாது, நம்ம 2 பேருக்கு இடையில இன்னொரு கட்சி எப்படி வர்றது? ஏன்னா நம்ம 2 பேரையும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம், இன்னொருத்தன் வந்தா 2 பேர் பற்றியும் வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் 2 பேருக்கும் பதட்டம் வந்தது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பதற்கு கூட திமுக ஆதரவு அளிக்க அளவுக்கு துணிந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால தான் இன்றைக்கு ஒரு சிதறு தேங்காய் போல அதிமுக உடைந்து கொண்டிருக்கிறதுன்றதையும் பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த கேப்ல நம்ம பாஜக பின்னணி இருந்ததுன்றதையும் நம்ம அதை தெரிவித்தோம் அந்த நேரத்தில். ஏன்னா கவர்னர் மூலமாக அந்த பாஜக பின்னணியில் தான் இந்த 2 இணைப்பும் நடக்க முயற்சி நடந்தது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் உண்மையாகவும் தெரிந்தது. ஆனா கவர்னர் வந்து தாவேக்கா அரசுக்கு ஃபேவரா நடந்துக்கிட்டார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஃபேவரா இல்லாத போதும் அவர் அனுமதித்தார். எப்படி பெரும்பான்மை அரசுக்கு ஆதரவா செயல்பட்டார். இல்ல போன உடனே குற்றச்சாட்டும் கூட திமுக வந்து தேவைப்பட்டால் கவர்னர் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு தாடி எல்லாம் பேசுவாங்க. தேவைப்படலன்னா கவர்னர்ட்ட போய் கவர்னர்ட்ட போய் பெட்டிஷன் போட்டுட்டு கவர்னர் கலைக்கணும்னு சொல்றாங்க. கவர்னரை கலைக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு கவர்னரை வந்து பிரைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இவங்க கவர்னர் தேவையில்லைன்னு சொன்னவங்க வந்து கவர்னரை கலைக்கணும்னு சொல்றாங்க. ஆட்சியை கலைக்கலாம், இவங்களுக்கு தேவைன்னா அதை எடுத்துப்பாங்க. ஒன்று அதை விட்டுருவோம். இன்னைக்கு இந்த கேப்ல இன்னொன்று நடந்திருக்கு. வாபஸ் வாங்கினது, வடக்கு வாபஸ் வாங்கினதெல்லாம் சொல்றீங்கல்ல, டிஆர் பாலுவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாரு? டிஆர் பாலு மேல 10 கப்பல் வாங்கிட்டாருன்னு அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு. சைதாப்பேட்டை கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆர்கியூ எல்லாம் பண்ணாரு. நேரா போய் அண்ணாமலை ஆர்கியூ பண்ணாரு. ஏன் அப்ப 10 கப்பல் வாங்கினாரான்னு கேட்டதுக்கு, இல்ல நான் 2 கப்பல் தான் வாங்கினேன்னு அதுலயே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் டிஆர் பாலு. 2 கப்பல் எப்படி வந்துச்சுன்னு அடுத்தது. ஆக இவர் மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது டிஆர் பாலு ஒரு இதை சொல்றாரு, அண்ணாமலை தன் மனைவி பெயர்ல சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்னு ஒரு சொல்றாரு. அதற்கு ஒரு அவதூறு வழக்கு இவர் போடுறாரு. 2 பேரும் போட்ட வழக்க பரஸ்பரம் வித்ட்ரா பண்றாங்க. அங்க என்ன பேரம் நடந்துச்சு? யாராவது விவாதிச்சோமான்னா இல்ல. இந்த இதுல அது திசை திரும்பி போயிடுச்சுங்கிறதையும் நான் குறிப்பிட விரும்புறேன். இதுல என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கும் திமுகவிற்கும் என்ன உடன்பாடு ஏற்பட்டது? டிஆர் பாலுக்கு உடன்பாடுன்னா திமுக உடன்பாடு தான். அதுல அப்படி என்றால் இதுல வந்து அண்ணாமலையோடு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தாங்க? அண்ணாமலை ஏற்கனவே பாஜக பின்னணியில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திமுக தான் குற்றச்சாட்டு சொன்னாங்க. இப்பொழுது அதே அண்ணாமலையோடு இவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்க. ஆக இவர்கள் வந்து திமுக ஒன்று ஆட்சியை தமிழகத்தில் இழந்ததில் அவர்கள் ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னே சொல்லணும். இல்ல இப்படி புரிஞ்சுக்கலாமா? தாவேக்காவுக்கு எதிரா யாரெல்லாம் சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேரக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க செந்தில் பாலாஜி ஒரு வழக்குல மட்டும் ஒன்று, அதாவது முன்பெல்லாம் எப்படி நடக்கும்னா, கைது பண்ண பிறகு ஹாஸ்பிட்டல் போனாங்க. செந்தில் பாலாஜி கேஸ்ல நடந்துச்சு. இப்ப கைது என்று சொல்லும் பொழுதே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வேவாவேலு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாரு. ஆக அந்த அளவிற்கு ஒரு பதட்டத்தில் இருக்கிறது திமுகன்றதை நம்ம பாக்குறோம். சரி, திரு தமிழ்வேந்தன், சேராத கட்சிகள் எல்லாம் பதில் சொல்லிடுறேன். அதான் சேராத கட்சிகள் எல்லாம் தாவேக்காவுக்கு எதிராக சேரக்கூடிய நிலைமைக்கு இப்ப வந்துட்டாங்க. இது தாவேக்கா அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கிட்டாங்கன்ற ஒரு பார்வை வச்சிருக்காரு. எல்லாம் இந்த தீய சக்தியிலேருந்து போனவங்க தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சேராத இடத்துல இருந்து போனீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பழைய குற்றச்சாட்டுகள், அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தது, ஏடிஎம்கே எல்லாத்தையும் ஏத்துக்கிறோங்க. இதான் தீய சக்தியாச்சே. நீங்க தூய சக்தியா செஞ்சீங்கிறதா கொஸ்டின். நீங்க எல்லா குற்றச்சாட்டும் சொல்லுங்க. திமுகவும் ஏத்துக்கிட்டோம், அதிமுகவும் ஏத்துக்கிட்டுங்க, பிஜேபி கூட ஏத்துக்கிட்டுங்க, எல்லாத்தையும் நாங்க டிசர்வ் தாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் இங்க விதிவிலக்கானவர் அல்ல. ஆனா நீங்க தூய சக்தின்னு சொன்னா நீங்க செய்யற வேலை தான் இங்க கொடூரமா இருக்கு. அப்படி என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி அமைச்சர்களை அழிச்சு கொண்டு அண்ணாதிமுக ஒரு சொல்லிடுவா, நீங்க எல்லாம் காலம் முடிஞ்சு போனதா இருக்கட்டும். சின்னம்மா, டிடிவி சார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து
ரெட்டலை ஃபேஸ் பண்ணட்டும். 234 தொகுதியில் ரெட்டல் நிக்கட்டும். 234 தொகுதியிலும் சூரியன் தான் நிக்க போகுது. அதே எல்லா கட்சிகளும் நிக்கும், தாவேக்காவும் நிக்கும் விசில்ல. மத்த போய் சேர்ந்த கட்சிகளுக்கு தாங்க சிரமம். 234 தொகுதியில் நிப்போங்க, வாங்குங்க, ரெட்டலே இல்லைங்க. விசில் ஒரே சின்னத்தில் என்ன தொட்டு தாங்க 108 சீட் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. பிரிச்சு கொடுத்தா அந்தந்த கட்சிக்கு பார்க்கல என்ன சொல்லுவீங்க, இதுக்கே ஓட்டு போடணும், நமக்கு என்ன செஞ்சாரு, இவர் முன்னாடி ஜெயிச்சாரான்னு. நீங்க ஒரே சிங்கிள் டிஜிட்ல நிப்போம், ரெட்டாலே நிக்கட்டும். எதிர்பார்த்தது அதுதாங்க, சிங்கிள் டிஜிட்ல நில்லுங்க, பூ நிக்கட்டும். எல்லா கட்சியும் நிக்கக்குள்ள திமுக அதிமுக 2 கட்சியில ஒரு கட்சி அடிக்கும். பிரிச்சு கொடுத்ததுனாலதான் இப்படி நிக்குது. இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எதிர்பார்த்ததெல்லாம் வேற, எவ்வளவோ அரசு. நான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்புறது இல்லைங்க. எல்லாம் சொன்ன கதை ஒண்ணு வேற நடந்து நிக்குது. அது ஜனநாயகம், மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம தாவேக்காவை எந்த இடத்துலயும் கிரிட்டிசிசம் பண்ணலங்க. நம் நாட்டில் முதலமைச்சர் அவர் தான், ஆட்சி கலைக்கிறவரே அவர் தான், இல்ல ஆட்சி முடிகிறவரே அவர் தான் முதலமைச்சர். நம்ம அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, அவரை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவர் விட்டு கொடுத்து பேசுவதும் சட்டமன்றத்தில் இப்படி கிளாஷ் போடுறதும் தாங்க இங்க வருத்தம் அளிக்குது. நீ எங்க வரிப்படத்தில் போய் ஏசியில் உட்காந்துட்டு இப்படி போடுவீங்க அப்படி போடுவீங்களா? முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் நீங்க ஸ்டாலின் அங்கல்னு கூப்பிட்டு அன்னைக்கு உங்களுக்கு ரோசமே வரல, இன்னைக்கு மட்டும் வருதா? அவர் அனைத்தார். அதை நான் போய் சுத்தி பேசுனீங்க ஒரு விஷயம். ஒரு அக்யூஸ்ட் தூக்குறாங்க, அந்த அக்யூஸ்ட் கன்ஃபெஷன்ல யோகேஸ்வரனும் தமிழ் அண்ணனையே கை காட்டுறாங்கன்னா தூக்கிறீங்களா? நேரம் வந்து அவன் அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் கொடுப்பான் தான், பெரிய ஆள சொல்லுவான் தான். இல்ல அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே போறாங்க செந்தில் பாலாஜி இன்ஸ்பெக்டருக்கு வேணா போன் பண்ணி தரேன். ₹1 ரெக்கவரி கிடையாது, ₹1 ரெக்கவரி கிடையாது. நீங்க ஆனா எஃப்ஐஆர் போடுறீங்க. இங்க நானே விக்டிம், என்ன தூக்கி கொண்டு வச்சு மிரட்டாங்க. நான் சொல்றேன், என் பேச்ச நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? என்ன நான் சொல்லல, நான் தான் அனிதா ராதாகிருஷ்ணன், ஐமே விக்டிம், என்னதான் தூக்கிட்டு போனீங்க. அப்ப நீங்க குறைந்தபட்சம் நீங்க எப்படி அவதூறு சொன்னீங்க? உங்க மேல எஃப்ஐஆர் போடுறீங்க, வாங்க யாரு உங்கள்ட்ட பேரம் பேசணும்னு கேட்டிருக்கணும்ல. அது எதுவுமே கேட்க மாட்டீங்க. யாரோ 5 பேரை தூக்குறீங்க, 5 பேரை தூக்கிட்டு செந்தில் பாலாஜி தான் கை காட்டுவாங்க. நாளைக்கு என்ன தூக்குனா நான் வந்து ஒரு அமைச்சர்களை தாவேக்கால அமைச்சர்களை சொன்ன ஓகே ஒத்துப்பீங்களா? நீங்க கன்ஃபெஷன் 1000 பேர் சொல்லதான் செய்வான். அவதூறு சொல்றவனுக்கும் கமெண்ட் பாக்ஸ் போடுறதுக்கு கன்ஃபெஷன் ஒண்ணுதாங்க. கன்ஃபெஷன் வச்சு கன்விக்டே கொடுக்க முடியாது. கேஸ் எந்த கேஸ் கன்விக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது? தமிழ்வேந்தன் சொல்லக்கூடிய பார்வையிலிருந்து செந்தில் பாலாஜி மேல அவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கிறதோ, அவங்களை தேடக்கூடிய நடவடிக்கையோ எதனால் நடக்குது? நீங்க சொல்லக்கூடிய பார்வையில எந்த ஆதாரங்களும் இல்ல, பணம் கொடுத்ததுக்கான எதுவுமே இல்ல, ஆனாலும் நடக்குது அப்படின்னா எதனால் நடக்குது? டேரிங்கா பேசுவோம். 41 பேருக்கு நீங்க வந்து சலுகை காட்டுறீங்க, ஃபேவரிசம் பண்றீங்க, பயாஸ் பண்றீங்க, அவங்க விலை கொடுத்து வாங்குறீங்க, பிரைப் தான். நீங்க எப்படி கொடுத்தாலும் இன்டைரக்டா கொடுத்தா டைரக்டா கொடுத்தா பிரைப் கொடுக்குறீங்க. நீங்க அன்னைக்கு கட்சி தலைவர், நீங்க முதலமைச்சர், இப்ப நீங்க அறிவிக்க கூடாதுல்ல, கேஸ் முடியட்டுங்க அப்புறம் பேசுவோம். அப்ப செந்தில் பாலாஜி ஒன் ஆஃப் தி விட்னஸ், அவர்கிட்ட தான் சிபிஐ ஆதாரம் வாங்கியிருக்காங்க. சிபிஐக்கு போனது என்னமோ தாவேக்காது, அதையும் சொல்லிடுறேன். நீங்க அது தீய சக்தி திமுகன்னு சொல்லாதீங்க, தீய சக்தி அதிமுகன்னு சொல்லாதீங்க. போனது என்னவோ அங்கதான், அவங்க தான் போனாங்க. அதுக்கே கேக் வெட்டி லெட்டர் எடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு சிபிஐ விசாரணையில ஒரு விட்னஸா இருக்கவரை நீங்க ஏன் டார்ச்சர் பண்றீங்க? கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜியை முடக்கணும்ன்றதுக்கான ஒரு செயல் தான் இது. மிரட்ட வேண்டும் என்ற எண்ணம். சரி, யூடியூபருக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. ஓகே, நீங்க பெரிய பெரிய ஆளுகளுக்கு என்னத்தை சொல்றது? திரு நந்தகுமார் சார், நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிற. தமிழ்வேந்தன் தொடங்கின புள்ளியில இருந்து கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜி தான் இப்போது ஒரே ஆதாரமாக இருக்கிறார். செந்தில் பாலாஜி முடக்குவதற்காக இது போன்ற வழக்குகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டு அந்த வழக்குகள் மூலமாக செந்தில் பாலாஜி தேடப்படுகிறார். இதுதாங்க இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொல்றார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கா? செந்தில் பாலாஜி எப்படிங்க இதுக்கு ஆதாரமா வருவாரு? செந்தில் பாலாஜி வந்து ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். அவர் வந்து ஒரு சாட்சியமா சேர்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுகிட்டு இருக்காரு. இப்ப விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் வந்து சிபிஐனுடைய என்கொயரிக்கு போனாரு. அதே மாதிரி பல அரசாங்க அதிகாரிகளும் அதுல வந்து சாட்சிகளா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அது ஏற்புடைய வாதமே இல்ல. அவர் வந்து சொல்லக்கூடியது கேஸ் இருக்குன்னா அது வரைக்கும் தமிழ்வேந்தன் சொல்லக்கூடியது கரூர் விவகாரத்துல ஒரு 200 பக்கங்களுக்கு மேல ஆதாரங்களையும் ஒரு அறிக்கையும் வழங்கியிருக்காரு. அப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நம்ம ஒரு பிரஷர் கொடுக்கும்போது நமக்கு எதிராக எதுவுமே நடக்காது, அந்த நிலைப்பாட்டை தான் இப்போதைய அரசு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றார் அவர். இல்லைங்க, இது முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய வாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய தலைமையில ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி 3 பேர் இருக்கக்கூடியதுக்கு கீழே சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கக்கூடிய வழக்குக்குள்ளார இன்னைக்கு தமிழ்நாடுனுடைய காவல்துறை எடுக்கக்கூடிய ஒரு வழக்கினுடைய நடவடிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிபிஐ வழக்குல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருன்னு சொல்றது எந்த அளவுக்கு வந்து இதை நம்ம எடுத்துக்கிறதுனே புரியல. எங்க போய் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆர்குமெண்டே இல்ல. அது கூட வந்து இன்னொன்னு கூட என்ன சொன்னாருன்னா,
இப்ப கரூர்ல இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இப்ப டிஎம்கே கூட வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப இதுல இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதான்னா தாராளமா கொடுக்கலாம். அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில இது தாராளமா வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இது கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர்ல வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெரி டிஃபைன்டு செட் ஆஃப் கிரைட்டீரியா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஏதாவது கிளாரிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த அடிப்படையில் இதை கொடுத்தீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு அவங்க விளக்கங்களை கொடுக்கறதுக்கும் அரசாங்கம் தயாரா இருக்கணும். அதனால வந்து இந்த சிபிஐ வழக்கு இருக்கனாலேயே அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கருணை அடிப்படையில மனிதாபிமான அடிப்படையில வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பான சொல்றதே அந்த ஏற்றுக்க முடியாத வாதம். சரி, அதற்கு உண்டான சில வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளை பின்பற்றி அவங்க தாராளமா அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதுதானே ஒழிய இங்க உடனே வந்து இது வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா உடனே எல்லாருமே வந்து சாட்சியங்கள் பூரா மாறிடுவாங்க அப்படிங்கிறது ஏற்புடைய வாதம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யாராவது எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எவ்வளவு கமெண்ட் கொடுத்தாருங்க பாருங்கன்னு வேந்தன் அவர்கள் சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது அவர் படிக்கலையா? அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேயே என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லியிருக்காரு, லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரொப்ரைட்டரின்னு அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து கடுமையா சாடலையா ஹைகோர்ட் அந்த சென்டென்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் மேல வச்ச வாதத்தை எல்லாம். அப்போ செலக்டிவா நீங்க அடுத்த சீன்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம முந்தின சீனை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது செலக்டிவா நம்ம பேசக்கூடாது. ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறோம்னா அந்த பிரச்சனையை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய நல்ல சாதக பாதகங்களை கெட்டதை மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். சரி, அப்ப நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பேசுறீங்களே, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் மேல என்ன விமர்சனத்தை வச்சாங்க? வெளிப்படையான விமர்சனத்தை சுப்ரீம் கோர்ட் வச்சுதே. அதெல்லாம் தமிழ் வேந்தனுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் வக்கீலும் கூட இல்லையா? அப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க திமுக இருந்து யாருமே போகலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்து விபி கலைராஜன் போயிருக்காரு. அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் திமுக ஒன் ஆஃப் த பில்லர் இடி ரைடுல வந்து ஃபைன் மட்டுமே 924 கோடிக்கு ஆளாக்கப்பட்டார். அவருடைய பையன் இன்னைக்கு தாவேக்காக்கு போயிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ ஐயா கருணாநிதி அவர்கள் அன்பழகனுடைய பிரதர், அவரு முந்தின வாரங்கள்லயே போய் திமுக இருந்து போய் சேர்ந்திருக்காங்க. பல நிர்வாகிகள் வந்து அந்தந்த ஊர்ல திமுக இருந்தும் போய் தாவேக்கால சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தாவேக்கால போய் சேர்றீங்க, வெறும் அண்ணா திமுக இருந்து மட்டும்தான் போய்கிட்டு இருக்காங்கிற வாதமும் சரியான வாதம் இல்லை. நந்தகுமார் சுருக்கமா இப்ப தமிழ்வேந்தன் சொல்றாரு, அதிகாரத்துல இல்லாதவங்க சேர்றது ஒரு கட்சியில இருந்து வழக்கமா நடக்கக்கூடியது. ஆனா ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ வாக்களித்தவன் போறதுதான் வருத்தம்னு சொல்றேன். நான் சாதாரண போல, நீங்க போல யார் ஒண்ணு போலாம். இது அருமையான பாயிண்ட். இப்ப நீங்களே ஒரு பாயிண்ட் சேர்த்து பேசுறீங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் என்எஸ்ஜியோட ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க, ஐயாவோட ஜட்ஜ்மெண்ட். அந்த பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ண வேண்டாம்னு கேட்டார் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஆனா அவரை நீங்க தனி மனித விமர்சனமா எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. கடைசி பஸ் சீஸ் தானே பண்ணாங்க. கரூர் பஸ் 38 கேமரா பின்னாடி. சரி, ஓகே நந்தகுமார் சுருக்கமா முடிங்க. இதுல அவரு இந்த பஸ் ரெண்டு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அது? முதல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஆன்லைன்ல பேசுறேன். தமிழ் வேந்தன், நீங்க எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தாங்கன்றீங்க சார். எந்த எம்எல்ஏ சார் போய் சேர்ந்தாரு? ராஜினாமா செய்துட்டு போனாங்கன்றாரு. யாரு சார் எம்எல்ஏ போய் சேர்ந்ததாங்க? இல்ல, ராஜினாமா செய்தத சொல்றாரு. ராஜினாமா செய்துட்டு நீங்க போய் கட்சியில இணையறீங்கன்னு கேக்குறாரு. சார் ராஜினாமா பண்ணிட்டு அவர் உங்கள மாதிரி என்ன மாதிரி சார் நமக்கு எந்த கட்சியில வேணா போய் சேர்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். இருந்து போனாதான் சார். அதத்தான் ரங்கராஜ் சார் தெளிவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னங்கறத பத்தி. அப்போ இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அவருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் சார். அவர் ராஜினாமா பண்ணிட்டா தமிழ்வேந்தன் மாதிரி என்ன மாதிரி ஒரு தனிநபர், தனிநபருக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எந்த பார்ட்டிக்கு வேணா போய் சேரலாம். அப்ப எம்எல்ஏ போய் ஒரு இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாருங்கிறது எகைன் தவறான வாதம். பஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களாதான் கொடுத்து அந்த கேமராவை எல்லாம் கொடுத்தாங்க. சீஸ் பண்றது வந்து இங்க லோக்கல்ல சீஸ் பண்ணாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிபிஐ வரும்போது கூட அவங்க உங்க பஸ் வேணும்னு கேட்ட உடனே தாவேக்கா சைடுல இருந்து தான் அந்த பஸ்ஸை கரூருக்கு கொண்டு போய் 2 நாள் 3 நாள் உட்படுத்தப்பட்டது. அப்ப ஒரு பஸ்ஸை சீஸ் பண்றதுக்கும் ஒரு என்கொயரிக்கு பஸ்ஸை எடுக்கிறதும் கேட்கறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நிறைவா எடுத்துக்க ரங்கராஜ். நிறைவா அதிகம் குறுக்கீடு செய்யாம நீங்க பேச அனுமதிச்சா நான் சொல்றேன். அவரே சொல்றாரு, சாராம்சத்தை அவரே சொல்லிட்டாரு. இதுதான் இதுல வழக்கே கிடையாது. நீங்க அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மறுமணம் உடைச்சா பொன்குடம் மாதிரி திமுகவில் யார் வேணாலும் வந்து சேரலாம். போன வாரம் கூட விசிகேலேருந்து ஒருத்தர் வந்து சேர்ந்தார்.
அறிவாலயத்தில் கூட்டம் வச்சு வரவேற்று இதெல்லாம் போட்டாங்க. மதிமுகலேருந்து மல்லை சத்யாவோட விலகி போனவங்க ஒரு 3 பேர் வைகோ முடிவு பிறகு அதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்புறம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் பவர்ஃபுல்லாக இருக்கிற எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற 5 அதிமுக அமைச்சர்கள் ராஜினாமா கூட பண்ணல, நேரடியாக திமுகவில் போய் சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? 1980. இப்போ டிசம்பர் 2025 தேர்தலுக்கு முன்னால் விஎன்பி வெங்கட்ராமன் சின்னசாமி அதிமுகலேருந்து திமுகவில் சேர்ந்தவன் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஏராளமான உதாரணம் நான் சொல்ல முடியும். இதே போல் அவர் சந்திரசேகர் சொன்னார், அதை அதிமுகவில் சார்ந்த எல்லாம் ரகுபதி, வேலு, முத்துசாமி, KK ராமச்சந்திரன், சேகர் பாபு, எவ்வளோ பேர் அதிமுகலேருந்து திமுகவில் போனாங்களே. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னணி என்ன? திமுகலேருந்து அதிமுகவும் போயிருக்காங்க. இப்போது எம்ஜி ஜெயித்த பிறகு ஒரு கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சிம்பிள், ஒரு இமேஜ் கொடுக்குதுன்னா அதை நோக்கி பலர் போக வந்து ஒரு கிராவிடேஷனல் புல், ஒரு மேக்னெட்டிக் புல் அரசியல் ரீதியாக இருக்க தான் செய்யும். ஃப்யூச்சர் இனிமேல் இந்த கட்சி தான் அப்படின்னு ஒரு நிலை வரும். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் முன்னாலேயே காங்கிரஸ் கட்சி தலைமை ஹைகமாண்ட் முடிவு பண்ணி 60 MLA 60 சீட்டு எல்லாம் பேசி முடிவெடுத்ததை திமுக தான் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து ஒரு பெண்ணு திருமணத்தில் விரும்பாத ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்த மாதிரி அங்கேருந்து கூட்டு வந்து இங்கே திமுக கூட்டணியில் சேர்த்து வைத்து அங்கதான் வந்து தவறாச்சு. சரி, அதனால அதை க்ளோஸ் பண்ணாங்க. அவைக்கா பக்கம் காங்கிரஸ் போனால் விட்டுற வேண்டியது தானே? அவன் கூட்டணி வச்சு அமைச்சுக்கிட்டோம் தேர்தலில், ஏன் அது வந்து தடுத்து நிறுத்தி கொண்டு வந்து திமுக சேர்க்கணும்? அது ஒன்று. விசிகேவும் தேர்தலுக்கு முன்னாலேயே தாவகாவோட போறதுக்காக ஒரு என்ன இருந்தது, திருமாவளவன் நடந்தது. அதிமுகவிலையும் பலர் தாவகாவுடன் தேர்தலுக்கு முன்னாலேயே அதோட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு பின்னால் வெற்றி பெற்ற பிறகு அரசியல்வாதிகள் கண்டிப்பா அவங்க சங்கர மடம் நடத்தல, அவங்க வந்து ஃபியூச்சர் பாக்குறாங்க. நமக்கு வந்து இனிமேல வாய்ப்பு என்ன, அரசியல்ல என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபியூச்சர் பார்க்கும்போது அந்த பக்கம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் வந்து போறது இயற்கை. அது கிராவிடேஷனல் புல், ஃபோர்ஸ் ஆஃப் லா, ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். அதுக்கு நீ கற்பனையா இல்லாம நீ போட தெரியல. முன்னாள் அமைச்சர், முன்னாள் MLAக்கள் ஒரு 1000 பேர் 5000 பேர் டெய்லி வந்து அந்த சேர முடியுமோ சேர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு ஜெயிச்ச பிறகு 80ல் எப்படி எம்ஜிஆர் கட்சி விட்டு 5 அமைச்சர்கள் விட்டு திமுக போய் சேர்ந்தாரு, அந்த மாதிரி பலர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே லைன் தனித்து நிற்போம்னா 2014 தனியா நின்றது திமுக எவ்வளவு சீட்டு ஜெயிச்சது? பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அதுக்கு பிறகு கூட்டணி வச்சிருந்தா 2014 வைக்கும்போது 1% குறைஞ்சது. ஓகே, அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி சேர்த்த பிறகுதான் அது. அதனால கூட்டணி இல்லாம அவங்க தேர்தல் நின்னா 35% அவங்க இருக்காங்க டிவிக்கு, இவங்க 22%, அதிமுக 20%. யார் ஜெயிப்பாங்க? இந்த அரசியல் கணக்கெல்லாம் திமுக போன்ற கட்சிகள்லாம் ஒரு முதிர்ச்சியோட மெச்சூரிட்டியோட ஒரு முடிவெடுக்க, யாரோ சொல்றாங்கிறதுக்காக வேண்டி இவங்க கூட்டணியே வேண்டாம்னு சொன்னா அவங்க தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். சரி, ஓகே. முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது பாயக்கூடிய வழக்குகள், தாவேக அரசினுடைய நடவடிக்கையை ஊழல் ஒழிப்பா பழிவாங்கலா என்ற தலைப்பின் கீழ் தான் நாம் இன்று 4 விருந்தினர்களோடு விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.